2 கப்பு புழுங்கல் அரிசியை வந்து நல்ல நொய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா புழுங்கல் அரிசியை நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ஸோ அந்த 2 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1 கப்பு வந்து துவரம் பருப்பு. ஸோ நான் வந்து இன்றைக்கி இட்லி ரவாயை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கப்பு இட்லி ரவா, இதை வந்து தனியாக ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு அதை ஊற வச்சுக்கணும். துவரம் பருப்பு 1 கப்பு, இதையும் நல்லா அலசிட்டு அதையும் தனியாக ஊற வச்சுக்கணும். அந்த துவரம் பருப்புலேயே வந்து நல்ல ஒரு 8 மிளகு, ஒரு 2 வரமிளகா, இது 2த்தையும் போட்டு நல்லா ஊறணும். இது வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த ரவாயில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் வடித்து எடுத்துடலாம். அப்புறம் இந்த துவரம் பருப்பை மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த அரிசி நொய்யோடு சேர்த்து கலந்துக்கணும். ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 1.5 வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து இதில் வந்து கொட்டிடணும். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னாக்கா இன்னும் ஒரு வரமிளகா கூட வறுத்து போட்டுக்கலாம். இது எல்லாமே 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இது வந்து உடனே வந்து அரைச்சிடலாம், இல்லை நல்லா புளிச்சிருக்கும். ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இதோட உப்பையும் போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். ப்ளஸ் ஒரு கரண்டி தயிர், ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஊற போகிறது இல்லை தோசை மாவுக்கெலாம் அரைக்கிற மாதிரி. அதனால் ஒரே ஒரு கப்பு ஒரு கரண்டி தயிரை குத்தி நல்லா கலந்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த பதத்தில் தான் இதை கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இதை ஊறித்து ஒரு தோசை கல்லில் நம்ம ஊத்தப்பத்துக்கெலாம் வாப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து இதோ பாருங்கள் நான் வாத்துருக்கேன். இது ஒரு பக்கம் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ வாத்து காமிக்கிறேன். ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு பேர் தான் தவளை தோசை அப்படின்வா. இதை பாருங்கள், இதுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். நல்லா முறன்னு ஆகும். இதுக்கு நல்லா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா ஊத்தப்பத்துக்கு விடுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப தட்ட வேண்டாம். அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது பாட்டுக்கு கொஞ்சம் சிம்மில் தான் வச்சு ஆகணும். வேணும்னா மூடி வச்சுக்கலாம். நம்ம இது நல்லா கரன்னு ஆகும். நிச்சயமாக ஆகும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் ஆறத்துக்கு. ஒரு பக்கம் ஆனதுக்கப்புறம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இதே மாதிரி நிதானமாக அதை வந்து பண்ணி எடுக்கணும். இதுக்கு தொட்டுக்க மிளகா பொடி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா தக்காளி சட்னி, சாம்பார், எது வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டு புளிப்பு இருக்கும், இருந்தால் தான், ஏன்னா தயிர் ஒரு கப்பு ஒரே ஒரு கரண்டி விட்டுக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த புளிப்பு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் குறைஞ்சது 6 மணி நேரம் ஊறணும் அந்த அரிசி, அந்த நொய்யும் இதுவும். இது வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவானாக்கா அடிக்கடி பண்ணுவாள். அதனால் என்ன பண்ணுவானாக்கா 1க்கு 2 அரிசினாக்கா ஒரு துவரம் பருப்பு, இது மிளகு, ஒரு 2 மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மிஷினில் வந்து நல்லா குறன்னு அரைச்சின்னு வந்துடுவாள். அரைச்சின்னு வந்துட்டு என்றைக்கு அது பண்ணணுமோ அன்றைக்கி இது மாதிரி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நல்லா கலைஞ்சிட்டு ஊற வச்சுடுவாள். அதுக்கு மேலே இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் திருமாறி கொட்டி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயிரையும் குத்தி அதில் கலந்து இது மாதிரி வச்சுட்டு வாப்பா. அது மாதிரியும் நீங்கள் மிஷினில் அரைச்சின்னு வந்தும் பண்ணிக்கலாம். ட்ரையாக அரைச்சி வச்சுன்றலாம். நமக்கு எப்போ வேணுமோ அன்றைக்கி ஊற வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இட்லி நொய் இருந்ததுன்னா இட்லி நொய்யை ஊற வச்சுன்ட்டு துவரம் பருப்பை மட்டும் ஊற வச்சு இது மாதிரி அரைச்சும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.